ஒரு குட்டி கேப்புக்கு அப்புறம் பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. இந்த குட்டி கேப் எதனாலன்னு ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு ஐ ஆப்ரேஷனு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலர் செக்கப்பு, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்து, இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போனது எல்லாம் சேர்ந்து என்னை பிஸி ரொட்டீன் ஆக்கி விட்டுருச்சு. இனிமேல் டெய்லி மீட் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு சின்ன ஹேர் கேர் ரொட்டீன் தான். 200 கிராம் தேங்காய் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் நிறைய வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது சைட் பை சைடு சிம்மில் இருக்கிற கேப்லேயே வந்து மாவரைச்சிடலான்ட்டு உளுந்துக்கு வந்து போட்டுட்டேன். அந்த வெந்தயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர கேப்பில் ஒரு கைப்பிடி நிறைய வந்து கருவேப்பிலையை அதில் போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 செம்பருத்தி பூவை வந்து சேர்த்துக்கலாம். இதில் மெயின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா எல்லாமே தீஞ்சு போயிடும். செம்பருத்தி ஃபஸ்ட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் முடிய சிம்லேயே வந்து இருக்கட்டும். இந்த எண்ணெய் வந்து லைட்டாக செம்பட்டை படியும் பார்த்தீங்களா ஹேரில், அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஹேர் நல்லா டார்க்காக பிளாக் கலர்ல மாறும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி 1 டைம் வந்து ட்ரை பண்ணிட்டேன். ரொம்பவே ரிசல்ட் நல்லா இருக்கு. இப்போ செகண்ட் டைம் ப்ரிப்பேர் பண்றப்ப சரி உங்க கூடயும் ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு தான் ஷேர் பண்றேன். நல்லா ஆற வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி அடிக்கடி வந்து தலையில அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை ஓவர் நைட் அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் காலைல ஹேர் வாஷ் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து உளுந்து அரைக்கும் போது மொத்தமாக ஃபஸ்ட்டே வந்து தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உளுந்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருவேன். அழகாக பொங்கி வந்துடும். பட் எங்கள் அம்மா வந்து அப்படியே ஆப்போசிட், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சாதான் உளுந்து நல்லா பொங்கி வரும்ன்றது அவங்களுடைய எண்ணம். நீங்கள் எப்படி அரைப்பீங்கன்னு சொல்லுங்கள்.